நாகர்கோயில் சப் ஜெயில 37 வயசான சபரிவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி ஒரு கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தடை செய்யப்பட்ட குட்காவை ஒரு 200 கிராம் வச்சிருந்ததா ஜூலை 9 போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஜூலை 9 ஜுடிஷியல் கஸ்டடியிலயும் அவங்களை போட்டுறாங்க. ஜூலை 13 சபரிவர்மன் அவங்க இருக்கக்கூடிய செல்லுல வந்துட்டு மயக்கமடைஞ்ச நிலையில இருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் வந்து கன்னியாகுமரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. டாக்டர் சபரிவர்மன் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் வந்து அவர் மாரடைப்பால தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சபரிவர்மனுடைய ஃபேமிலியோ ரிலேட்டிவோ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது நல்லா தான் இருந்தாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இப்படி ஆனதுக்காக அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரிய வருது இது வந்து ஒரு கஸ்டடியல் டெத், எல்லாரும் அடிச்சு கொன்னு இருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயில இருக்க பிரிசனர், அது மட்டும் இல்லாம இன்மெட்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து இவர் அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சபரிவர்மன் செஞ்சது ஒரு பெரிய தப்பு தான். சோ அதை திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம அவங்கள நீங்களே வந்துட்டு அடிச்சு கொலை பண்றதுல எந்த விதத்துல நியாயம்? அப்ப எதுக்கு இந்த ஜெயிலு கோர்ட் இதெல்லாம் எதுக்கு இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்களை திருந்ததுக்கான வாய்ப்பு நாம தான் கொடுக்கணும். சோ ஜெயில போட்டாலும் அவங்களுக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன 8 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கதா நியூஸ்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக என்னெல்லாம் லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மர்டர் பண்ணதுக்காக அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம வாலண்டரி காசிங் ஹர்ட், அப்புறம் டேஞ்சரஸ் வெப்பன் யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணதுக்காகவும், கிரீவியஸ் ஹர்ட் பண்ணதுக்காகவும், கிரிமினல் கான்ஸ்பிரசி பண்ணதுக்காகவும் அவங்களுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் தண்டனை எல்லாமே இருக்கு.